தமிழை காட்டு மிராண்டி மொழி என தந்தை பெரியார் கூறியதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்த நிலையில், பெரியார் சொன்னதை புரிந்து கொள்ளாமலே பேசுவதே அவருக்கு வாடிக்கை என திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் பிள்ளையை தந்தை திட்டுவதற்கும் அடுத்தவர் திட்டுவதற்கும் வித்தியாசம் உண்டு என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்லுகிறேன்? He asks a question right at the beginning. He says, why am I saying that Tamil is a barbaric language? He says this. Why am I saying that Tamil is a barbaric language? எதனால் சொல்கிறேன் என்று இன்று கோபித்துக் கொள்ளும் யோகியர்கள் ஒருவர் கூட சிந்தித்து பேசுவதில்லை. வாய் இருக்கிறது என்று எதையாவது பேசி வயிறை வளர்ப்போம் என்பதை தவிர அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமலே பேசி வருகிறார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் போக்குப்படியே சிந்தித்தாலும் தமிழ் மொழி 3000 இருந்து 4000 ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழன் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள். நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதையே தான் முக்கியமாக காரணமாக சொல்லுகிறேன். அன்று இருந்த மக்களின் நிலை என்ன? அவன் சிவனாகட்டும், அகஸ்தியனாகட்டும், பாணினியாகட்டும் மற்றும் எவன்தான் ஆகட்டும், இவன்களை பற்றி தெரிந்து கொள்ள உனக்கு புத்தி இல்லாவிட்டால் நீ தமிழை பற்றி பேசும் தகுதி உடையவனா? இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து நான் சொல்லுவேன். தமிழ்ல ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவரை பத்தி பேசுவேன். அவரை வழிபடுற அதே மக்கள் இன்னைக்கு எங்களுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் மன்னிப்பு கேட்குமாறு கேட்டார்கள். ஒரு தந்தை தன் மகனை பார்த்து ஒரு அக்கறையோடு ஆதங்கத்தோடு நீ இன்னும் நல்லா வரணும், சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக கோபத்திலே நீ உருப்பட மாட்டேன்னு சொல்றதுக்கும், அடுத்த தெருவில் ஊர் பேர் தெரியாத ஒருவர் தன் அதே வீட்டு குழந்தையை பார்த்து தரக்குறைவாக பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெரியார் எதற்காக சொன்னார் என்பதை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழிலே அறிவியல் விஷயங்கள், தமிழிலே உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கக்கூடிய புதிய விஷயங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் வழியாக தமிழ் மக்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலேயே பழம்பெருமையை பேசிக்கொண்டிருக்காதீர்கள், புதிய விஷயங்களை தமிழிலே கொண்டு வாருங்கள் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்தை அடிப்படையிலேயே புரிந்து கொள்ளாமல் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால், பாரதியார் கூட மெல்ல தமிழினி சாகும் என்று ஒரு பேதை உரைத்தான் என்று அதே அக்கறையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதற்கெல்லாம் கோபப்படாத அம்மையார் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் பெரியார் சொல்வதை மட்டுமே திரும்ப 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 பிஜேபி எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. பெரியார் சொன்னது அக்கறையோடு, எங்களை அவமானப்படுத்துவதற்கோ அசிங்கப்படுத்துவதற்கோ இல்லை. பெரியார் எங்கள் தந்தை பெரியார் அவர்கள். அவர் பேசுவதற்கும் இன்னொரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தமிழர்களை பார்த்து காட்டுமிராண்டிகள், அன்சிவிலைஸ்ட் என்று பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவமானப்படுத்துவதற்கும் அக்கறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னைக்கும் தமிழ் மொழியை அவர் கொச்சப்படுத்தினா எப்படி கொச்சப்படுத்த முடியும்? தந்தை பெரியார் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு உயர்வே கிடையாது. தந்தை பெரியார் இல்லாமல் சமூக நீதி கிடையாது. தந்தை பெரியார் இல்லாமல் இன்னைக்கு பெண்கள் வளர்ச்சியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு சராசரி அரசியல்வாதியை போல தனக்கு எல்லா விவரம் தெரிந்திருந்தும் இதை அரசியலாக்குகின்றார். இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி அதிகம் அவரிடம் எதிர்பார்க்கின்றது. இது போன்ற ஒரு சராசரி அரசியல்வாதியின் ஒரு மலிவான ஒரு கருத்துக்களை அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.